ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ 3ஆம் இடத்துக்கு வர்றார். அவருடைய இடம் 3க்கு வர்றது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, 2 காட்டிலும். ஏன் அப்படின்னா 3ஆம் இடம் தான் நம்ம வாழ்க்கையில் முயற்சி ஸ்தானம். அங்கே குரு பகவான் வர்றது நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் உங்களுக்கு ஜெயமாகிறதுக்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம எல்லோருக்குமே ஏதாவது ஒரு எய்ம் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும். இந்த எய்ம் ப்ராஜெக்டை நீங்கள் கோல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அதெல்லாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக குரு உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார், அனுகிரகம் பண்ணுவார். 3ஆம் இடம் அப்படின்னாலே இறைவன் மனித ரூபின்னு நம்ம சொல்லுவோம். தெய்வம் மனித ரூபியாக தான் உதவி பண்ணும். அது மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் அனுப்புவாங்க. அதுதான் 3ஆம் இடம். அந்த இடத்துல குரு பகவான் வந்திருக்கிறது உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்வதற்கான வாய்ப்பு, எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் வெற்றியடைவதற்கான சூழ்நிலைகள், நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் நன்மையாக முடியும். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்களோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாம் மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் அத்தனை விதமான சோஷியல் மீடியாவும் தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக விற்காத உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய மிகப்பெரிய உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுலேயும் பிளாட்ஃபார்மாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பிஸ்னஸுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அடுத்தபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடமும் பிஸ்னஸ் தான். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ், அதுக்கெல்லாம் கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன், டிஜிட்டல் மீடியா, மார்க்கெட்டிங், இது மாதிரி துறையில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு லாபம், வருமானம், சம்பாத்தியம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நீங்கள் உழைக்காமைய வருமானங்கள், இது அத்தனையும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக திருமணம் டிலே ஆகிருக்கு, நடக்கலை, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு, திருமணம் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு உண்டு. அடுத்து உங்களுடைய ஹையர் எஜுகேஷன், யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த பயிற்சியில் இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது இல்லாமல் பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையும் பூர்த்தியாகும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் செட் ஆவாங்க. அல்லது உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றங்கள் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மை. இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு அடுத்தபடியாக உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர். ஸோ வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை, ஆனாலும் வேலையில் நீங்கள் எஃபர்ட் கொடுக்க வேண்டிய காலம் இருக்குது. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறார் குரு பார்க்கும்போதே. அப்படி இருந்தாலே வேலை இருந்தாலும் பார்க்கும் வேலையை விடுறதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ இதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த வேலையில் எஃபர்ட் கொடுங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்கறது உங்களுடைய உழைப்பு, மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் அது விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். இந்த காலங்கள்லாம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த பயிற்சியில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த காலங்களில் யாரெல்லாம் அஃபயரில் இருக்கீங்களோ லவ் சக்ஸஸ் ஆகும். ஒருவேளை செப்பரேஷனில் இருந்தாலும் மறுபடியும் ரீயூனியன் ஆகும். லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, இதுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிறைய வாய்ப்பை கொடுக்கும். அதனால் அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த பயிற்சியில் யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ, நோய் இருக்கோ, நோய் குணமாவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. எதிர்பாராத விதமாக கடன் அடைப்பதற்கான வாய்ப்பும்
இந்த பயிற்சியில் இருக்குது. இந்த பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் மட்டும் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு வேலையை விடுறது, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணுறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. பட் அதே சமயத்தில் குரு உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறது, வேலை மாற்றம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வத்தை தரிசனம் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே பிரம்மா வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை கும்பிட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.